அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நார்மலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக நீங்கள் எப்படி நான் ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் 3 ஆர் 2ல கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் ஸ்ப்ரிங் பூட் 4 அப்படின்ற நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 17ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். 17, 21 எந்த வெர்ஷன் வேணால் கொடுத்துட்டு ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பான்வர்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு 17, 21, 25 இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பேக்கேஜிங் ஜார்வார் எது வேணால் கொடுத்துக்கோங்க. நான் ஜாவா தான் வச்சுக்கிறதுனால ஜாவா. அடிஷ்னலாக உங்களுக்கு கோட்லின் குரூ இந்த 2 லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பேஸ் பேக்கேஜ் நேம், ஸோ அந்த குரூப் ஐடி, அதுக்கப்புறம் பேஸ் பேக்கேஜ் நேம் அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஆர்டிஃபெக்ட் ஐடி என்ன, ஸோ இது வெர்ஷன் சும்மா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்றதையும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங் போட் 4 அதை நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுனா இந்த ஒரு கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு இதில் இந்த பேஜில் இவ்வளோ தான் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்ப்ரிங் வெப் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு டெவ் டூல்ஸ் அந்த இதுவும் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸ். இந்த என்ன வெர்ஷன் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்றது ட்ராப் டவுனில் நிறைய வெர்ஷன் இருக்கும். நான் வந்து இப்போ 4 தான் பண்ண போகிறோம். 4.1 நம்ம யூஸ் பண்ண போகிறதுல 4. ஸோ அப்போ அது கொடுத்துட்டு இன்னும் நிறைய டிபெண்டன்சி ஏஐ என்னெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது 2 மட்டும் போதும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இந்த இது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து அதுக்கான அந்த பேஸ் டிபெண்டன்சிஸ் ஜார்ஸ் அதெல்லாம் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம வந்துட்டு இதில் ஒரு சாம்பிள் ஏபிஐ கிரியேட் பண்ணி அது கால் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வெர்ஷன், ஸ்னாப்ஷாட், நம்மளோட குரூப் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்துருக்கும். வெர்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 17 இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு தேவையில்ல நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சாம்பிள் கேட் ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் கண்ட்ரோலர், நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து எனக்கு வந்து ஜாவா ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற அனடேஷன் யூஸ் பண்ணி அனடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதில் நான் ரெஸ்ட் ஏபிஎஸ் மேக் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அப்டேட் மேப்பிங். ஸோ இதுக்கான ஒரு ஏபிஐ நேம் டெஸ்டிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிக், என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து நான் ஜஸ்ட்டு ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங் ஒர்க்கிங் ஃபைன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். என்எஸ் நம்ம ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸ்க்கான இண்டெக்ஸிங் ப்ராசஸும் அது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கன்சோல் போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரன் ஆகுதா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டார்டட் ஆயிடுச்சு. நம்மளோட போர்ட் நம்பர் வந்து 80. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்ட் நம்பருமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ நமக்கு டிஃபால்ட் போர்ட் டாம் கேட்டோட டிஃபால்ட் போர்ட் 80 அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கான்டாக்ட்ஸ் பார்த்து எம்டியாக தான் உங்களுக்கு கேட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போயிட்டு நார்மலாக லோக்கலோஸ் 8080 ஸ்லாஷ் கொடுத்துட்டு
நம்மளோட ஏபிஐ நேம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகே, டெஸ்டிங்ன்றது ஏபிஐ நேம். ஸோ இதில் நம்ம வேற எந்த நேமே கொடுக்க தேவை, ஏன்னா கான்டாக்ட்ஸ் பார்த்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒர்க்கிங் ஃபைன்ன்றது வந்துச்சு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பராக இந்த ஏபி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கட் ஆப்ரேஷன் வந்து நம்ம ஸ்ப்ரிங் புட் 4ல் எப்படி பண்ணுறது, அதை தாண்டி ஸ்ப்ரிங் புட் 4ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்ப்ரிங் புட் 4க்கும் 3க்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து டிப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆனில் போட்டுக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.